வணக்கம் குளோபல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரீடிங் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அண்ட் யூஆர் பீயிங் கைடட் இன் த ரைட் வே. அண்ட் ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து இட்ஸ் ஜென்ரல் ரீடிங் அண்ட் ஜென்ரல் கொஸ்டின் வந்து என்ன நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த ரீடிங். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் கார்டு, அதாவது வந்து இட்ஸ் சென்டர் கார்டுன்னு சொல்லலாம், இல்லை இதுதான் மெயின் தீம் கார்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ இப்போ வந்து ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. ஓகே, பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். அந்த கியூ அப்படின்றது வந்து பேலன்ஸ்டாக இல்லை. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பட் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று நீங்கள் எமோஷ்னலாகவே எந்த டெசிஷனும் எடுக்காமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப எமோஷ்னல். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் ஏதோ ஒன்று தான் இது வந்து என்னால் வந்து இது வந்து ஸ்ட்ராங் எனர்ஜி. ஏன்னா டெம்பரன்ஸ் கார்டுன்றது வந்து ஒரு மேஜர் ஆர்கானா அண்ட் குவீன் வந்து ஒரு மைனர் ஆர்கானா, பட் ஷீ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ ஐ சி யூனோ வெரி இம்பார்ட்டன்ட். லைக் இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா டெம்பரன்ஸ் வந்து மேஜர் ஆர்கானா. ஸோ அகெயின் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிரச்சனை மாதிரி இல்லை, ஒரு லாங் டேர்முக்கு யூ நீட் சம்திங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க அண்ட் அடுத்த கார்டு வந்து குவீன் ஆஃப் பென்டக்கல். ஸோ டெஃபினெட்லி வந்து இது ஒரு சிச்சுவேஷன் ரிலேட்டட் டு அ பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்றது தான். சிச்சுவேஷன் அப்படின்றத விட இட்ஸ் அபவுட் அ பர்சன் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து இது மணி விஷயமாக இருக்கலாம் அண்ட் கப்ஸ் இருக்கிறதுனால எமோஷ்னலான விஷயம், ரிலேஷன்ஷிப் விஷயமாகவும் இருக்கலாம். பட் ஐ திங்க் இட் கேன் பி போத் ஆல்சோ. அதனால தான் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங் ஒரு பர்சனாக. சம்டைம்ஸ் யூ லீன் ஆன் மணி, சம்டைம்ஸ் யூ லீன் ஆன் ரிலேஷன்ஷிப் லைக். ஸோ பட் இட்ஸ் அபவுட் அ பர்சன். இது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப ப்ரைமரியாக ஒரு பர்சனாக இருக்கலாம், உங்களோட பாஸாக இருக்கலாம், உங்களோட அம்மாவாக இருக்கலாம். தே ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். they might be helping or they are not helping you. Okay, இன்னொன்று வந்து குவீன் அப்படின்னு வரும்போது வந்து டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்கணும். குவீன் வந்து டெசிஷன் அவங்க தான் எடுப்பாங்க. குவீன் வந்து கேட்பாங்க. ஓகே, குவீன் வந்து கேட்பாங்க கூட இருக்கவங்க கிட்ட, பார்ட்னர் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்து டெசிஷன் வந்து சோல்லி அவங்க தான். மேனிப்புலேட்டிவ் எனர்ஜி இருக்காது. ஸோ அது ஒரு விஷயம், நல்ல விஷயம் இந்த இதில். ஸோ நோபடி இஸ் மேனிப்புலேட்டிங் யூ. யாரும் உங்களை மேனிப்புலேட் பண்ணல, யாரும் உங்கள் மனசை மாற்ற ட்ரை பண்ணல. ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் வந்து யூ ஹாவ் டு ஹேண்டில் இட் இன் அ வெரி பேலன்ஸ்ட் வே. Again, intuition. ஸோ your intuition will guide you. ஓகே, அதாவது இன்ட்யூஷன் அப்படின்றது வந்து எப்படின்னா, ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிறவங்களுக்கு வந்து இது நீங்கள் நோன்னு தான் சொல்லுவீங்க. பட் ஸ்டில் ஹவு இன்ட்யூஷன் ஒர்க்ஸ், ஹவு சப்கான்ஷியஸ்
மைண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து கான்ஷியஸாக ஒன்று யோசிக்கிறோம். நம்ம மேலே யாராவது கல் எடுத்து போடும்போது நம்மளும் அது மாதிரி டக்குன்னு பின்னாடி போகிறோம். நீங்கள் அது கான்ஷியஸாக எடுக்கிற டெசிஷன் கிடையாது. யூ நோ தட். ஒருத்தர் நம்ம மேலே கல் எடுத்து அடிக்கும்போது நம்ம விலகி நிற்கிறோம். அது வந்து உங்கள் பிரெயின் வந்து டக்குன்னு நீங்கள் யோசிச்சு பண்ணல, அது ஒரு செகண்டில் நடக்குது. விச் மீன்ஸ் தெர் இஸ் அ சப்கான்ஷியஸ் மைண்ட். ஐம் நாட் ப்ரூவிங் எனி திங், ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். இட்ஸ் உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை, வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் யூ கேன் லிசன், ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு இஃப் யூஆர் ஓகே யூ கேன் ஸ்டில் யூனோ திங்க் அபவுட் இட். பட் இட்ஸ் ஜஸ்ட் யூனோ ஐ கேன் சே லாஜிக் ஆல்சோ. லாஜிக்கலி கூட இது ஒர்க் அவுட் தான், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இன்ட்யூஷன்ன்றது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வளர 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 வந்து ஒரு சில விஷயம் நம்ம கற்றுக்குவோம். அது வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். ஸோ கல் யாராவது மேலே போட்டால் அது நம்ம மேலே படும், நமக்கு அடிப்படும், நமக்கு வலிக்கும், ரத்தம் வரலாம். ஸோ தட்ஸ் அ ரீசன் வை யூ பேக் ஆஃப், ரைட்? யூ மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ். தட்ஸ் த ரீசன், தட்ஸ் த ஒன்லி ரீசன். ஸோ இது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி வரும்னா, ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் அதை பட்டிருப்பீங்க, இல்லை வேறு யாருக்கோ அது அடிப்படும் போது நீங்கள் பார்த்துருக்கீங்க. தட்ஸ் அ வெரி கான்ஷியஸ் டெசிஷன், பட் யூ டூ இட் சப்கான்ஷியஸ்லி. ஸோ தட்ஸ் ஹவ் இன்ட்யூஷன் ஆக்சுவலி ஒர்க்ஸ். அப்படி தான் இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்கும்போது உங்களே அறியாமல் ஃபர்ஸ்ட் ஒரு உங்களுக்கு தோணும் இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி அலைன்ட், எல்லாமே கரெக்டாக இருக்கும், பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், அந்த பர்சன் ட்ரஸ்ட்வர்த்தியாக இருப்பாங்க. பட் ஃபார் சம் ரீசன் வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நோ சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தள்ளி போடலாம். ஏதோ ஒரு காரணத்துக்கு நோ சொல்கிறோம் தோணுது, அது தள்ளி போடலாம். தள்ளி போட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் பண்ணலாம். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அப்படின்றதுக்கு தான் இந்த கார்டு. ஸோ தெர் இஸ் அன் இம்பேலன்ஸ், தெர் இஸ் சம்திங் எமோஷ்னல், தெர் இஸ் ஆல்சோ சம் ஒன் ஸ்ட்ராங் அண்ட் யூஆர் டெக்னிக்கலி அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஆனால் வந்து எல்லா லைஃப்லேயும் ஒரு பாயிண்டில் குழப்பம் இருக்கும், அந்த குழப்பம்தான். திஸ் கார்ட் சேஸ் தட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஓகே. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி இல்லை, எல்லா ஃபேக்ட்ஸும் உங்கள் கண்ணு முன்னாடி இல்லை. சில விஷயங்கள் வந்து இப்போ தெரியல, பட் அது வந்து நடக்கும். ஓகே, தட்ஸ் திஸ் கார்டு. அதுக்கப்புறம் வந்து மஜிஷியன் கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க? இன்னொன்று, மேனிஃபெஸ்டேஷன் வந்து வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ திங்க், அதுதான் வந்து வாட் யூ திங்க், வாட் யூ பிலீவ் வில் ஹேப்பன் ஆக்சுவலாக. அதில் வந்து என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு பெரிய பிளாக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாதாரண வீட்டில் இருப்போம். நம்ம வந்து ஒரு பெரிய வீடு வாழணும் அப்படின்னு நினைப்போம். நமக்கு அப்போ வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, நமக்கு எந்த ஆப்ஷன்ஸ் ஃபினான்ஷியலி எந்த க்ரோத்தும் இல்லை. ஆனால் வந்து நமக்கு வந்து நம்ம நினைக்க மட்டும் செஞ்சுருப்போம். ஆனால் வந்து இந்த நான் எப்படியும் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது ஒன்று. எனக்கு இதெல்லாம் இல்லை, என்கிட்ட என்னால் இது பண்ண முடியாது, எப்படி என்னால் 2 வருஷத்தில் இப்படி நடக்க முடியும், எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே ஒரு நெகட்டிவ் பிளாக் வைக்கிறோம் இல்லையா? அங்கே தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து அடி வாங்கும். ஸோ அதுவும் நீங்கள் யோசிக்கிறது தானே, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னும் போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்களே வந்து இது நடக்கும் நடக்காது அப்படின்னு நீங்களே தான் சொல்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்னு சொல்கிறேன்னா, கனவு காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லியாச்சு. ஒரு பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனே. அதில் எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறீங்க? கனவு தானே, கனவுக்கு என்ன நீங்கள் காசாக கொடுக்க போகிறீங்க? ஒரு 10 நிமிஷம் பாசிட்டிவாக என் லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதில்ல எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல.
அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லையே. 10 நிமிஷம் யோசிங்க. அண்ட் தென் லீவ் இட் டு த யூனிவர்ஸ். டூ யுவர் ஒர்க். பட் பி பாசிட்டிவ். பி வெரி பாசிட்டிவ். கிராட்டிடியூட் இருங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஃபுல்லாக இருங்க. என்ன இன்றைக்கி இருக்கோ, ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஒரு பைக்கில் போகிறீங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது, காலில் வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் தான் விழுதுன்னா, பி தேங்க்ஃபுல். ஃப்ராக்சர் ஆகலை, பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். தட்ஸ் இட். எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அதை மட்டும் நோக்கி போங்க. லைஃப் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் அண்ட் தட்ஸ் ஹவ் யூ ஆர் பீயிங் கைடட் ஆக்சுவலி. உங்களோட தேர்ட் கார்டு வந்து 9 ஆஃப் வான்ஸ். ஸோ இட்ஸ் வெரி நியர். 9 ஆஃப் வான்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி நியர். உங்களுடைய நீங்கள் நினைக்கிறது வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து போகிறீங்க ஒரு கடையை தேடி. இங்கே தான் இருக்குதுன்னு யாரோ சொல்லிட்டாங்க, தேடி போயிட்டே இருக்கீங்க. ஆனால் போயிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் திரும்ப போகலாமா நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த பாயிண்டில் ஆக்சுவலாக அடுத்த ஸ்ட்ரீட்டே அந்த கடை இருக்கும். அதுதான் வந்து 9 ஆஃப் வான்ஸ். வெரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்கள் டெஸ்டினேஷன் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இன்னொரு ட்ரை கொடுங்க, விட்டுறாதீங்க. ஓகே, இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் பியூட்டிஃபுல். என்னோடய ஃபேவரட் கார்டே வந்து சன் தான். ஃபர்ஸ்ட் ஃபார் நான் ஒரு பிகினராக இருக்கும்போதுலேருந்தே ஐ வாஸ் வெரி அட்ராக்டட் டு திஸ் கார்ட் பிகாஸ் இட்ஸ் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். ஓகே, and that's the end. That's coming. That's like the final card for this line. You're going to be very happy. அதாவது சன் வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ. நீங்கள் மட்டும் அப்படி இல்லை. நீங்கள், உங்கள் கூட இருக்கவங்க அண்ட் த சொசைட்டி, இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லணும்னா, நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்து தே மேட் ஹவ் ஃபெயில்டு வெரி பேட்லி இன் லைஃப். திடீர்னு யூடியூப் அப்படின்னு ஒன்று வந்து திடீர்னு, அதாவது வந்து ஐ ஒன்ட் சே அவங்க இமீடியட்டாலாம் இல்லை, 2-3 வருஷம் கழிச்சு தே ஜஸ்ட் ப்ளோட் 1000 million times in their life. அது வந்து பேஷன்ஸு, என்னோட டிசிப்ளின். ஏன்னா அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற யூடியூபர்ஸோட டைமிங் பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைமிங் they will give and they will ensure no matter என்ன ஹெல்த் இஷ்யூ, என்ன ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த டைமுக்கு அவங்க வந்து வீடியோ போடுவாங்க. ஸோ இட்ஸ் டிசிப்ளின், ஒரு கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின். அது மாதிரி என் லைஃப்பில் யூ ஜஸ்ட் ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஒன். அவ்வளோதான். நம்ம எல்லோரையும் பார்த்து கற்றுக்க தான் செய்யணும். நம்ம வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், ஒரு பெயிண்டராக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் வாட் பீப்புள் ஹவ் சக்சீடட். அண்ட் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின்லாம் வந்து ஹெல்ப்ஸ் யூ லாட். அதில் ஹார்ட் ஒர்க் இருக்காங்கன்னா, மேபி தேர் ஹார்ட் ஒர்க் or they might be doing smart work. Either way it works. Discipline works. Okay, but happiness is definitely there for this reading. இது யார் பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பினஸ் இருக்குது. பட் யூனோ இட்ஸ் எவால்விங் அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல். பேஷன்ஸ் இருக்கணும். பட் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்றது. நீங்கள் அது வந்து கரெக்டாக நினச்சிருக்கீங்களான்றது தான் இன்னொரு பெரிய பாயிண்ட். உங்களோட க்ளோசிங் கார்டாக நான் எடுத்தது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ something good, beautiful, positively is going to happen. It's going to change your life. இந்த ரீடிங்கில் இன்னொரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லாங் டேர்ம் திங். உங்கள் லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். மேஜராக இருக்கானா அண்ட் மேஜராக இருக்கானா, there is less minor arcana. So very 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 important reading. இந்த ரீடிங் யார் பார்த்தாலும் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரீடிங் அண்ட் your life is going to change in a very good way. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். டைமிங் வந்து ஆஸ் யூ ரெடி, நீங்கள் ரெடி ஆகும்போது யூனிவர்ஸ் வில் ஜஸ்ட் ப்ரெசென்ட் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கான ஆரக்கிள் கார்ட் ஃபர்ஸ்ட், see beyond the current situation. இப்போ இருக்க சிச்சுவேஷனை விட
அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் இப்போ பார்க்குற சிச்சுவேஷன் உங்கள் லைஃபே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே. அண்ட் ட்ரீம் தட் வே. ட்ரீம் ஒரு லெவல் அப் பண்ணி, இப்போ உங்களுக்கு 1.2னா 2.2 லைஃபை லெவல் அப் பண்ணி ட்ரீம் பண்ணுங்கள். யூ வில் டெஃபினெட்லி கெட் இட். You will definitely achieve what you wanted in your life. Final card வந்து Sky Father, trust in the unknown. Sky Father, it can be, எனக்கு வந்து இது வந்து ancestral deck ஆக்சுவலாக. ஸோ it can be someone's father, grandfather, or someone in line whom you thought like your father is definitely guiding you, and trust in the unknown. Okay, ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுலேருந்து we are ending it with unknown, something unknown. Okay, even பேக் ஆஃப் த டெக்கில் வந்து மூன் கார்டு, இட்ஸ் அன்னோன். இன்னும் உங்களுக்கு அது தெரியல, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியல. பட் சம்திங் பியூட்டிஃபுல் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. I feel very positive in this reading, and all the best. Hope you enjoyed this reading. Hope it was very useful, and try to be very clear. இந்த ரீடிங் பார்த்து முடித்த உடனே கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கும் இல்லையா, அந்த கோல் நீங்கள் பேப்பரில் க்ளீனாக எழுதுங்க. ட்ரஸ்ட் மீ, அது நடக்கும். இன்றைக்கி டேட் போட்டு உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, உங்கள் லைஃப்பில் என்ன ஆசை இருக்குது, இந்த ஒரே ஒரு ஆசை இப்படி இருக்கணும் அப்படின்றத க்ளீனாக விவரித்து எழுதுங்க. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைக் வாங்கணும், உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு டுகாட்டி தான் வாங்கணும் அப்படின்றது உங்களுடைய, I hope I'm saying it correctly. So just write it. நான் இந்த பைக் வாங்கியிருக்கேன், ஷோரூம் போகிறேன், யாரோட போகிறீங்க, அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேவரட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, உங்கள் ஃபேவரட் ட்ரெஸ் என்ன கலரு, என்ன ஷூ, எப்படி தலைவாரி இருக்கீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்களா, யாரோட போகிறீங்க, ஆட்டோவில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்களா, just write it. Okay, and after writing it, keep it, ஒரு டேட் போட்டு just write it, feel it, எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு. I just want you to write it and keep it, and do your thing. Everything whatever I said, keep in mind. And and one more thing, one important thing, in the reading பண்ணும்போது I heard happy birthday song from my neighbor's house. So I think for some person, maybe இன்னைக்கு உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம். அப்படி இந்த happy birthday, I wish all good things happen to you. And for some people, you will get what you wanted on your birthday or before your birthday. But birthday seems to be very important. Or someone, this birthday. But birthday is kind of closely associated. நான் பாதி கார்டு எடுக்கும்போது அந்த ஹாப்பி பர்த்டே சாங் எனக்கு கேட்டுகிட்டே தான் இருந்தது. All the best, and thank you guys. Thanks a lot. I hope I'm useful. This channel is useful for you. Thank you, and thank you.